இங்க கோயில் திருவிழால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுத்து கொடுக்குற வேலை பார்க்குற பாஸ்கரையும் அவரோட மனைவி ஆனந்தியும் காட்டுறாங்க. இவங்க பேரனுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூக்கு கரெக்டான டயத்துல மாத்திரை கொடுக்கணும்னு பாஸ்கர் மட்டும் அவர் பேரனை கூப்பிட்டு போகும்போது அவங்க பக்கத்து வீட்டுல தங்கி இருக்கிற சாலமன் ஒருத்தர் சரக்கடிச்சிட்டு போறதை இவர் பாக்குறாரு. அதை ஒண்ணு அவர் பெருசா கண்டுக்காம வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த உடனே நாயை கட்டி போட்டுட்டு பேரனுக்கு மாத்திரையை கொடுத்து தூங்கவும் வச்சிருக்காரு. இந்த நேரத்துல அவரோட நாய் எதையோ பார்த்து தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கு. இவருமே வெளியே வந்து பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொன்னோடனே நாயை உள்ள கூட்டு போயிட்டு கொஞ்சமா சரக்கடிக்கலான்னு கிளாஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. ஒரு 4 வீடு சேர்ந்தாப்புல இருக்கும் போல. இந்த நேரம் கீழ் வீட்டுல தங்கி இருக்கிற செல்வின்னு ஒருத்தங்க திருவிழா முடிச்சு வரும்போது சரக்கடிச்சிட்டு போன சாலமன் இறந்த நிலையில இருக்கான். உடனே செல்வியும் பாஸ்கர் கதவை தட்டி நடந்த விஷயத்துல சொல்றாங்க. அவருமே வந்துட்டு இப்பதானே இவனை பார்த்தேன், அதுக்குள்ள என்னாச்சுன்னு சொல்லி இவனை செக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு டிஎஸ்பியும் ஸ்பாட்டுக்கு வராரு. வந்துட்டு அந்த சாலமனோட வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த செல்வி கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. அவங்களுமே நான் திருவிழா போயிட்டு வரும்போது அவன் கீழே விழுந்து கிடந்ததை பார்த்தேன், அதுக்கப்புறம் வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது. இந்த சாலமனோட பொண்ணு மெர்சியும் நேத்து நைட்ல இருந்து காணோன்னு. அதை இந்த சாலமனோட ஒய்ஃப் எஸ்தர் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எஸ்தரும் வந்துடுறா. ஹஸ்பண்டுக்கு என்னாச்சும் கூட கேட்காம பொண்ணு கிடைக்கலன்னு நினைச்சுதான் கவலைப்படுறாங்க. அப்பதான் அந்த பாஸ்கருமே ஒரு விஷயத்த சொல்றாரு. நேத்து நான் வந்துட்டு இருக்கும்போது முத சாலமனை பார்த்தேன், அதுக்கப்புறம் மெர்சியும் பார்த்தேன். அவகிட்ட எங்க போறேன்னு கேட்கும்போது எங்க அம்மா சர்ச்சுக்கு வர சொன்னாங்க, அதனாலதான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னா. உடனே அது உண்மையான எஸ்தர்ட்ட கேட்கும்போது அவளுமே ஆமான்னு சொல்றா. அதை கேட்டு தனியாவ ஒரு சின்ன பொண்ணை வர சொல்லுவேன் டிஎஸ்பியே டென்ஷன் ஆயிடுறாரு. அப்பதான் அந்த சாலமனுக்கு வெங்கட்னு ஒரு அண்ணன் இருப்பான் போல. சொத்து பிரச்சனையில அவங்க 2 பேருக்கும் பகை இருக்கிறனால அவன் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு அந்த ஆங்கிள் யோசிச்சு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாஸ்கருமே செக்கப்புக்காக பேரன் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா பாஸ்கரோட பொண்ணு பிரசவத்தப்பமே இறந்திருப்பா. அதுல இருந்து பேரனை இவர் தான் பத்திரமா பாத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா தொலைஞ்சு போன மெர்சியை பத்தி எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நடந்த மாதிரியே திருவிழா டயத்துல இதுக்கு முன்னாடி 2 குழந்தைய காணா போயிருக்கு. அதுல முத காணா போன பவித்ராங்கிற ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸையும் விசாரிச்சு பாக்குறாங்க. எந்த குழுவும் கிடைக்கல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணனால டிஎஸ்பி வீட்ல பனிஷ்மெண்ட் டியூட்டி பாத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாஸ்கர் பேரனோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டருமே பையன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கான், இப்போதைக்கு இந்த டேப்லெட்டை கொடுங்க, மயக்கம் வரலன்னு அப்படியே விட்டுறாதீங்க, கண்டிப்பா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லும்போது பாஸ்கருமே என்னோட ரிட்டைர்மெண்ட் பணத்தை வச்சு கண்டிப்பா நான் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாஸ்கரோட மனைவியுமே மெர்சி கூட நல்லா பழகுவாங்க போல. இப்ப காணா போனதை நினைச்சு அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த 2வது பொண்ணு காணா போகும்போது வெங்கட் அந்த வீட்டுல வேலை பார்த்தான்னு விஷயம் தெரிய வர வெங்கட் தான் எல்லா பொண்ணுகளையும் கடத்தி ஏதோ பண்ணிருப்பான் போல அவன் வீட்டெல்லாம் போய் சோதனை போடுறாங்க. அப்பவுமே அவன் கிடைக்கல. அப்பதான் இந்த சாலமனும் இறந்துட்டான் போல. இறுதி சடங்கு பண்றதுக்காக பாடியை கொண்டு வராங்க. எஸ்தருமே அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசாம இறுதி சடங்குலையும் கலந்துக்காம மகளை தேடி போறா. அப்பதான் ஹீரோவோட மகளும் தொலைஞ்ச மெர்சியும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கறனால அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு வந்து கேட்கும்போது அவளுமே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறா. அப்படியே பாஸ்கருக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடிஞ்சிருது. நம்ம ஹீரோமே அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வரும்போது ஹீரோட பொண்ணு ஹீரோ கிட்ட என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மெர்சியை 2 நாளா காணோம், நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்றா. ஆனா இவன் பனிஷ்மெண்ட் டியூட்டி பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் இவளுக்கு தெரியாது. அவனுமே நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு போறான். பாஸ்கருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதுக்காக ஸ்டேஷன் வந்திருக்காரு. அவர்கிட்ட இன்ஸ்பெக்டருமே சாலமன் விழுந்த சத்தம் உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்கும்போது அந்த நேரம் லைட்டா சரக்கு அடிச்சுட்டு படுத்திருந்தேன், அதனால எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஸ்கரோட மனைவி எஸ்தரை சமாதானப்படுத்த போறாங்க. பாஸ்கருமே பேரனை தூங்க வச்சுட்டு கதவை பூட்டிட்டு ஃப்ரிட்ஜோட சாவி எடுத்து ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா எல்லாரும் தேடிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டு எஸ்தரோட மகா மெர்சி இறந்த நிலையில இருக்கா. நடந்த விஷயத்த மனைவி கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லி மனைவியை எழுப்பி கூட்டு வராரு.